நாங்க வாரம் வாரம் வந்து சண்டேஸ்ல இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபுட்டு. நார்மலா எல்லாரும் குடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்ல ஒருத்தவங்க வந்தா அவங்களுக்கு எப்படி உபசரிப்போம் நம்ம சாப்பிடும்போது தொட்டுக்கு ஏதாவது வேணும் இல்லைங்களா? சைட் டிஷ் வேணும் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி சைட் டிஷ்ஷோட குடுக்கணும்னு முடிவு பண்ணோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடிலாம் நமக்கு என்ன தேவையோ அதுதான் நமக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் தேவையா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த உலகத்துல அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற சண்டேல அடுத்தவங்களுக்காக சமைச்சு அதை தேடி தேடி போய் கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். ஸோ அப்படி கடந்த 4 வருஷத்துக்கு மேல செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர தம்பதியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் விஜயகுமார், என் மனைவி தேவி சித்ரா. நாங்கள் வாரம் வாரம் ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிக்கோ நகர் வெள்ளிவாக்கம் பகுதியிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். நாங்க வாரம் வாரம் வந்து சண்டேஸ்ல இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். 2019 டிசம்பர் 2 ஆரம்பிச்சோம். ஏன் ஆரம்பிச்சோம்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் ஹோட்டல், பீச்சுக்கு, இந்த மாதிரி கோவில் அங்கெல்லாம் போகும்போது வாசல்ல நிறைய பெரியவங்களை பார்ப்போம். வயசானவங்க சாப்பாடு இல்லாம கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ எங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுப்போம். அப்பவே யோசிப்போம், இது வேற ஏதாவது நம்ம அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அந்த எண்ணத்தோட ஆரம்பம் தான் இந்த வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில சாப்பாடு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது. இவர்கிட்ட வந்து பேசினேன், இதை எப்படி செய்யலாம், நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு. நீங்க தான் சமாளிக்கணும், இதை வந்து நான் வந்து ஐடியா மட்டும் கொடுப்பேன், பொருளாதார ரீதியா நீங்க தான் சமாளிக்கணும், அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். என் ஒய்ஃப் வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. சரி, அதை நம்ம செயல்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நாங்களும் ஒன்றும் பெரிய வசதி உள்ளவங்க கிடையாது. மிடில் கிளாஸ் லைஃப் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் எவ்ரி மந்த் என்னோட சேலரி வரும்போது ஒரு பட்ஜெட் அவங்களுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வச்சு தான் எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்குமே நாங்கள் ஃபினான்ஷியலாக பேசி முடிச்ச பிறகு இதெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணிட்டு எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சோன்னா, நார்மலாக எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வந்தால் அவங்களுக்கு எப்படி உபசரிப்போம், எப்படி சாப்பாடு கொடுப்போம், அவங்களுக்கு தொட்டுக்க வச்சு வெறும் சாதம் வெரைட்டி ரைஸ் மட்டும் கொடுக்காம தொட்டுக்க கூட கொடுக்கணும். நம்ம சாப்பிடும்போது தொட்டுக்க ஏதாவது வேணும் இல்லைங்களா? சைட் டிஷ் வேணும் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி சைட் டிஷ்ஷோட கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். வெரைட்டியாக ஒவ்வொரு வாரமும் வேற வேற விதமாக கொடுக்கணும். லெமன் ரைஸ்னா தொட்டுக்க உருளைக்கிழங்கு, இல்லை கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அந்த மாதிரி வறுவல். தயிர் சாதம்னா அதுக்கு உருளைக்கிழங்கு, வேற என்ன அதுக்கு தொட்டுக்க வகையா இருக்கும், அதான் அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி வத்த குழம்பு செஞ்சேன்னா அப்பளம், கூட்டு, காய்கறி கூட்டு, புடலங்காய் கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு, அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் நிறைய சேர்த்து வித்தியாசமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தோம். அதே மாதிரிதான் தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு வரோம். கொடுக்குற சாப்பாடே வந்து நல்ல சுவையாகவும் அதே சமயத்துல நல்ல ருசியாகவும் கொடுக்கணும்ன்றதுதான் எங்களோட முடிவு. அதுபடி இது வரைக்கும் தொடர்ந்து 218 வாரமா ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 4.5 வருஷம் ஆகுது. இந்த வாரம் கூட ஆடி அமாவாசை அப்படின்றதுனால புளிசாதம், வடை, அப்புறம் சக்கரை பொங்கல், வாழைப்பழமும் சேர்த்து கொடுத்துருக்கோம். வாரம் வாரம் நாங்கள் இந்த வெரைட்டி சாப்பாடு கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்தந்த சீசனல் அமாவாசை, கிருத்திகை அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பொங்கல், கேசரி, வடை இதெல்லாம் போட்டு கொடுப்போம். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அதிரசம், முறுக்கு இதை சுட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, சுண்டல் அந்தந்த சீசனுக்கு வீட்டில் என்ன செய்கிறோமோ அதே தான் அப்படியே தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது 218 வாரம் அப்படின்னும் போது ரொம்ப பெருசா இவ்வளவு பெரிய ஜர்னி எப்படி இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா, எங்களோட கஷ்டமும் இதுல இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இவரோட நண்பர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச வெல்விஷர்ஸ், அப்புறம் முகம் தெரியாத நிறைய நண்பர்கள்லாம் வந்து இதுல எங்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் நாங்க வர்றதுக்கு நிறைய பேருக்கு உதவுறதுக்கு அவங்களும் ஒரு மூல காரணமா இருந்திருக்காங்க.
அதனால அவங்க எல்லாருக்குமே இந்த சமயத்துல நாங்க நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம். முக்கியமாக இந்த வீடியோ பர்பஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பார்த்து நீங்களும் உங்கள் பகுதியில் செஞ்சீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி இருக்கும். அதை சொல்லணுன்றதுக்காக தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். நன்றி, வணக்கம்.